இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு 1.5 மாதங்கிறது 1 மாதம் 10 நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரூஷியலான சூழ்நிலையில் இருப்பீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து அதாவது இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு வந்து பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும், ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது வந்து ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசிக்குள்ளே பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார், தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது, அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது, இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம், இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் வந்து மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் வந்து கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜபம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும், சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். கடகராசி பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளை வச்சு தான் எல்லோரும் கேம் ஆடுவாங்க. ஒன்றா உங்கள் குழந்தைங்க, இல்லாட்டி உங்களுடைய தந்தை மீது உள்ள பாசம், இதை வச்சு தான் உங்களை கார்னர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு 1.5 மாதங்கிறது 1 மாதம் 10 நாள் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான சூழ்நிலையில் இருப்பீங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படும். அவர் எங்கேயாவது அடிபட்டுட்டு வருவார், எங்கேயாவது கீழே விழுந்து இரத்த காயம் பட்டுட்டு வர்றாரு, வண்டியில் போகும்போது ஸ்கிட்டாகி விழுவார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உடனே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா இது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, லக்னத்துக்கு மீனராசி எந்த பாவம் வருதோ அந்த பாவம் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில். அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் வேறு, அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பொருட்களின் மீதும் வியாபாரத்தின் மீதும் கவனம் கொள்வது நல்லது. கூட பிறந்தவங்க, குழந்தைங்க, வியாபாரம், உங்களுடைய பொருட்கள், இதிலெல்லாம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இளம் குழந்தைகள், அதாவது இந்த 13 வயது தாண்டாத குழந்தைகள் கூட கடத்தப்பட்டு சங்கடப்படுறாங்க. ஸோ நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கணும். இந்த ராசியில், இந்த கடகராசியில் பிறந்தவங்க தந்தை மூலமாக சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் தம்பி தங்கைகள், உங்களுக்கு பங்காளிகள் இல்லை தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்க கூட மனஸ்தாபம் வரத்துக்கும், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்து சண்டை போடுவாங்க. என்னுடைய தரத்துக்கு இவங்க கூட பேசுகிறதே கௌரவ குறைவுன்னு நினைக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கடகராசிக்காரங்க இப்போது நார்மலாக பேசாத ஆள் திடீர்னு கோவப்பட்டு இறங்கி சண்டை போடுவீங்க. அது எப்படா நீ என் பையன் மேலே கை வைக்கலாம், அது எப்படா என் பையனை தப்பு சொல்லலான்னு கடைசியில் அது 2 குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையை வச்சு குடும்ப சண்டையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க ஆண்களோ பெண்களோ குழந்தைகள் விஷயத்திலும் சரி, உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. அதே சமயம் ரொம்ப கோபம் ஜாஸ்தியாகுது, கோபம் ஜாஸ்தியாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய கோபம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கார், குரு மங்கள யோகம் இருக்குது, செவ்வாய் சனி சேர்க்கை, குருவும் புதனும் பரிவர்த்தனா யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் மட்டும்தான் உங்களுக்கு இழப்பை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது அடிதடி சண்டை வருது, அதில் அடிதடி சண்டையில் உயிர் பயம் வரைக்கும் போகும். ஆனால் காப்பாற்றுறது யாருதுன்னு அந்த குருவும் புதனும் தான். அதனால் யாராவது அறிவுரை சொன்னாங்கன்னா, அப்பா வழியில் அறிவுரை சொன்னாலோ இல்லை சித்தப்பா பெரியப்பா வழியில் அறிவுரை சொன்னாங்கன்னா கேளுங்க. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் பிடிவாதமாக நான் இப்படி தான் நிற்பேன் அப்படின்னா, அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நீங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ அவங்களுடைய தம்பி தங்கைகள், அதாவது இந்த கடகராசிக்காரங்களுடைய மைத்துனன் நாத்தனார், இவங்க பேச்சை கேட்டு தான் உங்கள் வாழ்க்கை துணை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்கள கட் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது ஊரோடு ஒத்து வாழ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு, அதாவது நாணல் மாதிரி இருக்கணும். காற்றடிச்சா வளைஞ்சு கொடுத்து போகணும். நான் முரட்டுத்தனமாக நிற்பேன் அப்படின்னா இந்த மரம் நிற்கும், அரச மரம் நின்றுதுன்னா அது சாயும்.
விழுந்துடும், புயலுக்கு விழும். அது மாதிரி நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் தான் சாய்வீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்ப்புகளை சமயோஜிதமாக வெற்றி கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சற்று கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மலை மீது இருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது அல்லது மலை மீது இருக்கும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக பிரச்சனைகளற்ற சூழ்நிலை அமைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும் தப்பான விஷயங்கள் இது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.